ஒருத்தரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றோம்னா அவர் அதுக்கு முன்னாடி சம்பந்தமா வீடியோ போட்டிருக்காரான்னு பார்க்கணும். இது நான் யாருக்கு சொல்றேன்னா சிட் ஃப்ரீக்வன்சி R&D பண்ணாம வீடியோ போட்டது தப்பு. என்ன பண்ணல? ஏங்க என் பேரையே கார்த்திக் ராஜான்னு சொல்றாங்க, என்னங்க R&D பண்ணாங்க? மிஸ்டர் கார்த்திக் ராஜா அப்படிங்கிற பர்சன் மிஸ்டர் ராஜா பேரன் அப்படிங்கிற ஒரு பர்சன் செல் பண்ண யானை கேசரி கவலம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணிருக்காரு. இதை கூட நீ R&D பண்ணாம பண்ணுவீங்க? சரி, சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் தான் அந்த பெய்ட் ப்ரொமோஷன்றதை கட் பண்ணி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாங்க. நீங்க ஏன் அதை கட் பண்ணீங்க? நீங்க ஏன் கட் பண்ணீங்க? அதை போட வேண்டியதானே? இந்த சிட் ஃப்ரீக்வன்சி வந்து டெய்லர் அக்கான்னு ஒரு கான்ட்ரவர்சி போச்சு பார்த்தீங்களா? டெய்லர் அக்கான்னு சொன்ன அந்த அக்காவோட ஆப்பை டெவலப் பண்ணி கொடுத்தது நாங்கள் தான். நான் ஃபோனை போடுறேன், பிரதர் என்ன கான்செப்ட் இது ஒரு டாக்டர் ரெடி பண்ணி தர ஒரு மருந்து மாதிரி பிரதர், இது ஒரு சித்தலேகியம் மாதிரி தான் அப்படின்னாரு. சரி பிரதர், என்னென்ன கலந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்க்ரீடியன்ட் சொல்ல முடியாது பிரதர், நான் டாக்டருக்கு கால் போடுறேன் அப்படின்னாரு. காலில் பேசணும். ஒரு சித்த டாக்டருக்கு அவர் பேஷண்ட்டுக்கு தயாரிச்சு தரதுக்கு லைசன்ஸ்லாம் தேவையில்லை, ஏன்னா அவரே ஒரு சித்த டாக்டர் தான். செகண்ட், மிஸ்டர் ராஜா பேரன் காட்டுற FSSAI லைசன்ஸ் வச்சு யானை கேசரி கவாலம் விற்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா அவர் வைக்கிற கிளைம்ஸ் அந்த மாதிரி. ஒரு அட்வொகேட்டு, ஒரு யூடியூபர், ஒரு கேர்ளா பெரிய பெரிய யூடியூபரை எக்ஸ்போஸ் பண்றாங்கன்னா அவ்வளோ ஒரு இன்ஸ்பயர். நானும் ஒரு சப்ஸ்கிரைபர் காட்டுறேன் அவங்களுக்கு. இந்த விஷயத்துல எப்படி இவ்வளோ கேவலமா அவங்க என்ன கதையை சொல்றேன் கேளுங்க. அந்த பொண்ணு என்ன வந்து அக்வைசேஷன் பண்ணல, ராஜா பேரன் தான் பண்ணிருக்க. ஆனா நீங்க யூஸ் பண்ண போட்டோ என்னோட போட்டோ, ஏன்னா அல்ல நீங்களும் மணி போட்டோ யூஸ் பண்ணிட்டீங்க. என்னையா கூப்பிடுறீங்க நானா அப்படின்னு? ஆமா தம்பி அப்படின்னு நான் என்ன கேட்டேன், சார் நீங்க யூஸ்வலா இந்த காலேஜ்ல சீஃப் கெஸ்ட் எல்லாம் கூப்பிடுறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா 500K 1 million ஃபாலோவர்ஸ் அந்த இன்ஸ்டாகிராம்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறவங்க சார் நீங்க கூப்பிடுவீங்க, என்ன எதுக்கு சார் கூப்பிடுறீங்க அப்படின்னு. இத்தனை மாசம் வராத நெகட்டிவிட்டி எப்படி மணி வீடியோக்கு அப்புறம் வருது? அது ஒரு நாள் நைட்ல எப்படி வருது? ஒரு இன்ஸ்டாவில் இருக்கக்கூடிய அதிக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு ப்ராடக்டை ரிவ்யூங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ப்ராடக்டோடைய பேக்அண்ட் என்னங்கிறத ரிசர்ச் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு. நீங்கள் எந்த வீடியோ பார்த்தீங்க ஃபர்ஸ்ட்டு? எந்த வீடியோ? நீங்கள் சாப்பிட்ட வீடியோ தான் பார்த்தேன். நான் சாப்பிட போகிறேன்னு ஒரு வீடியோ போட்டேன், அதை யாராவது பார்த்தீங்களா? சும்மா ஏதாவது சொல்லணுன்றது அதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் சீரியஸாக சொல்கிறேன். மேபி இந்த இன்டர்வியூ கூட கார்த்திக் நேரடியாக உட்கார வச்சு எக்ஸ்போஸ் பண்ண பார்ப்போமே.